நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுகிறேன். இதுவரை நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து இருக்கிற வீடியோஸும் ஷார்ட்ஸும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அது போக நம்மளோட விஐபி சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக 7 to 10 வீக்லி கால்ஸ் கிடைக்கும். அதாவது திங்கள் முதல் வெள்ளி வர ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் வித் டார்கெட் ப்ரைஸோட உங்களுக்கு சிக்னல்ஸ் கிடைக்கும். அதோட அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா 90% இருக்கும். நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் படி பார்க்கும்போது நமக்கு எந்த காலுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அண்ட் தென் தேர்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மந்த்லி ஒரு 1500 பிப்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அட்லாஸ்ட் ஃபைனலாக ப்ரீமியம் எஜுகேஷன், அதாவது ட்ரேடிங் தெரியாதவங்களும் சரி, ப்ரோ ட்ரேடர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து லாஸஸை கம்மி பண்ணி பேசிவாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மற்ற எல்லா சேனல்லையுமே வந்து சம் சார்ஜஸ் பே பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம விஐபி சேனல் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நம்ம ரெக்கமெண்டட் broker OctaFXல ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணாலே போதும். சரி வாங்க, அப்கமிங் வீக்ஸில் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தோம், மார்க்கெட் இந்த ஜோனில் இருந்து கண்டிப்பாக ஒரு ஃபாலோ ஆகி தான் புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நம்ம சொன்ன ஜோனுக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் வீக்கே புல்லிஷ் ஆகணும், பட் புல்லிஷ் ஆகலை. ஸோ இந்த வீக் எப்படின்னா போன வீக் நடந்த அனலைசிஸ் தான் இப்போவும், பட் என்னென்ன நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன், இன்னும் பை ஆகிறதுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் பார்த்துடலாம். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோல்டு மார்க்கெட்டுன்னு இல்லை, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஃபர்தராக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கலாம், இன்னும் மார்க்கெட் வந்து கிளியரான அப் ட்ரெண்டில் தான் இருக்கா, இல்லை இன்னும் ஃபாலோ ஆகுமா அப்படிங்கிற சந்தேகங்கள். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் கிளியராக எல்லாருக்கும் தெரியும்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் தென் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹியூஜ் ஃபால் ஆச்சு மார்க்கெட் லாஸ்ட் 2 வீக்ஸில். ஸோ அப்போ அப் ட்ரெண்டில் இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடியாக நமக்கு மேஜர் சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணால் தான் மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த பொசிஷனில் போய் நிற்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அண்ட் தென் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லாஸ்ட் வீக் சப்போர்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ 18.10 வந்து நம்மளோட லாஸ்ட் வீக் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதை நம்ம சப்போர்ட் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 18.10 அப்படிங்கிறது 18.05 இருந்து 0.1 வரை கூட போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ 1804லேருந்து 1810 அப்படிங்கிற வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் 1 எடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்மளோட அடுத்த சப்போர்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 1830 வரை தான் போகும்னு சொல்லியிருந்தோம். பட் நம்மளோட பிக் ஃபார்மேஷன் வந்து 1818 வரைக்கும் வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கலாம். நம்ம 1828 வரைக்கும் வந்துருந்துச்சு. நம்ம அது வரைக்கும் நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தெரியும். அண்ட் தென் அடுத்தபடியாக சப்போர்ட் 3, இதுக்கப்புறம் மேலே போச்சு அப்படின்னா எங்கே போகும் அப்படின்னா 1845லேருந்து 1850. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் எல்லாமே நீங்களாக கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட அடுத்த சப்போர்ட். நம்ம வீக்லி இதில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட். இப்போ நம்ம என்னென்ன சப்போர்ட் அப்படிங்கிறத ட்ரா பண்ணிட்டோம், மேலே போனால் எங்கே போகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் வீக் மார்க்கெட் க்ளோசிங் வந்து 1865 இருந்துச்சு. ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னா 1815 அப்படிங்கிறது நமக்கு அடுத்த படியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே போச்சு அப்படின்னா 1875லேருந்து 1880 வரைக்கும் போகும். மேபி அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்தபடியான சப்போர்ட் வந்து 2 வீக்ஸ் கையான 1920 வரை கூட போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்தபடியாக 1960 நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம். இதுதான் நம்மளோட ஜோன். ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எந்த ஜோனுக்குள்ளே மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்றது. அதிகபட்சம் போனால் 1856 போகணும், லோவாக பார்த்தோம் அப்படின்னா 1802 போகணும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையில்லாத ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளோட மைனர் ரெசிஸ்டன்ஸு, இது நமக்கு தேவையில்லை, இது நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா மட்டும் பண்ணால் போதாது, நம்மளோட நண்பர்களுக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரைஞ்சி காமிச்சா மட்டும்தான் தெளிவாக எல்லாருக்கும் புரியும். ஸோ நம்மளோட சப்போர்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா அது S1 போட்டுக்கலாம். 1805லேருந்து 1810 அப்படிங்கிறது நம்மளோட
முதல் சப்போர்ட் ஜோன். நமக்கு அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன் எங்கே அப்படின்னா 1823 லாஸ்ட் வீக் இருக்குல்ல, அதை நம்ம சப்போர்ட் மேக் பண்ணிக்கலாம். 1820லேருந்து 1820 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து நமக்கு 1875லேருந்து 1880 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அண்ட் தென் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 ஜோன் எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம 1915லேருந்து 1920 வரைக்கும் நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதை நம்ம வந்து R2 அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கலாம். R2 வந்து 1875லேருந்து 1880. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 3 மேபி மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா எங்கே போகும்னா 1967 நம்ம 2 வீக்ஸ் கையான 1960 வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சாரி, இது வந்து நான் மென்ஷன் வந்து 1915லேருந்து 1920 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுமா இல்லை பேரிஷ் ஆகுமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். என்னை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் கிளியரான ஒரு ஃபால் ஆகிட்டு புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீக் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆயிடுச்சு. அப்போ அடுத்தபடியாக நம்ம பிளான் பண்ண மாதிரி புல்லிஷ் ஆகணும். ஸோ என்னோடய ப்ரொஜெக்ஷன் வந்து அப்கமிங் வீக்கில் கிளியரான ஒரு ஸ்ட்ராங் பை தான். அதோட ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய ப்ரொஜெக்ஷன் படி மார்க்கெட் வந்து கிளியரான லாங். அண்ட் தென் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே புல்லிஷ் ஆயிடுமா, 1842லேருந்தே புல்லிஷ் ஆகிடுமா அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஃபால் ஆகிட்டு தான் புல்லிஷ் ஆகும். ஸோ ட்ராப் 1830 ஹெட்ஜிங் பண்ணவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஸோ பயப்படாதீங்க. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் இப்போ வந்து தெளிவாக ட்ரா பண்ண போகிறோம். ஒரு லாங் ப்ரொஜெக்ஷன் நம்ம எடுத்தாச்சு. 1830க்கு கீழே வந்துட்டு தான் அகைன் மார்க்கெட் கண்டிப்பாக புல்லிஷ் ஆகும். ஸோ 1830 இருந்து 1827 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாங் பொசிஷன் எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு பை எடுத்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட்டு டிபியாக 1920 புக் பண்ணுவோம். அண்ட் அடுத்த டிபியாக வந்து 1960 வரைக்கும் கண்டிப்பாக நம்ம புக் பண்ணுவோம். மேபி மார்க்கெட் அதுலேருந்து மேலே போகிறது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1810 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு. மேபி விக் விட்டால் கூட கீழே வரது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1788 அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளோட ஜோனாக வச்சுக்கலாம். எதுக்கு இந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு லிக்விடிட்டி ஹண்ட், அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நான் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணி என்ன ரீசனுக்காக நம்ம இது ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி கொடுத்தா தான் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் ஜோன். ஸோ வந்து இது வரைக்கும் விக்யூரிட்டி கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம இதை வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் ஜோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ கவனமாக கேளுங்க. அப்போ தான் நீங்கள் அதிக லாபம் எடுக்க முடியலனாலும் கொஞ்சம் லாஸோட நீங்கள் வந்து தப்பிக்க முடியும். சரி, வாங்க இப்போது என்னென்ன ரீசன்ஸ்னால மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டெக்னிக்கலாக பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு முதல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக். ஸோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் படி பார்க்கும்போது நமக்கு கிளியராக இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயும் சரி ஒரு அப் ட்ரெண்ட்லேயும் சரி ஒரு பீரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சுன்னா மார்க்கெட் அப்படியே அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அதே தான் நமக்கு இந்த இடத்துலையும் நடந்திருக்கு. மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு 1830 வந்து ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட முதல் ரீசன். அதை நம்ம மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ரீசன்னால இது வரைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிடும். இது வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப். தெரியாதவங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுல எந்தவித தப்புமே கிடையாது. ஸோ நானும் அப்படி தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மேஜர் ரீசன். அண்ட் தென் நமக்கு ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்
பேட்டர்ன். ஸோ நம்ம முதல்ல வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தாச்சு. அடுத்தபடியா நம்ம மார்க்கெட் ஏன் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம சார்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். சார்ட் பேட்டர்ன் படி பார்க்கும்போது மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு ரைசிங் வெட்ஜ் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ரைசிங் வெட்ஜ் பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு வந்து ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து நம்ம கிளியரா இந்த ஜோன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் என்னாகும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷனா போடுறேன். ஒரு புல்லிஷ் ஆகும், ஒரு ஃபால், ஒரு புல்லிஷ், ஒரு ஃபால், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங், ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ இதுதான் பாசிபிள் இருக்கு. அண்ட் தென் இதை பற்றி தெரியாதவங்க ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கூகுளில் தெளிவாக வந்துடும். இந்த இடத்துல பாருங்க கிளியராக தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஃபாலிங் வெட்ஜ் ஒரு புல்லிஷ், ஒரு பீரிஷ், புல்லிஷ் பீரிஷ், ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதே தான் நமக்கு இந்த இடத்துலையும் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அண்ட் தென் நமக்கு இதோட டிரான்ஸ்பரன்சி லெவலில் குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து இதையுமே நம்ம வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு ரெண்டாவது கன்ஃபர்மேஷனாக ஃபாலிங் வெட்ஜ் கிடச்சிருக்கு. அதையும் நம்ம இதில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது, என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து நமக்கு ஃபாலிங் வெட்ஜ் அப்படிங்கிறது கிளியராக நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஸோ நமக்கு ஃபாலிங் வெட்ஜ்னா இது ஃபாலிங் வெட்ஜ் ப்ளஸ் நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இது போக என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். நம்மளோட ட்ரெண்ட் லைன். ஸோ இதை நம்ம பார்த்து முடிச்சது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டெலிட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் வந்து கிளியராக இந்த இடத்துல பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணும். ஸோ ஒபே ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் அட் 18.27 18.30. ஸோ இது வந்து நமக்கு அடுத்தபடியான மெயின் ரீசன் கோல்டு வந்து இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆகிறதுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஒரு கிளியரா மார்க்கெட் வந்து ஒரு பாடி உட்கார்றத பாருங்க. இந்த இடத்துல பாருங்க நம்ம விக்கு மட்டும் விட்டுட்டு கண்டிப்பாக கரெக்டாக ஒரு 1842 வந்து ஹையராக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் 1830 கீழே வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா புல்லிஷ் ஆகிறதுக்கு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் வந்து கிளியராக 1842க்கு மேலே வந்து கிளியராக உட்காந்துருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு தெளிவாக சொல்கிறேன், நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா டிபி டார்கெட் ப்ரைஸ் வந்து 1890 வந்து ஃபஸ்ட்டு டிபி. இது நம்மளோட வந்து டிபி2 1960 அப்படிங்கிறது நம்மளோட டிபி2. அண்ட் நம்மளோட டிபி1 பார்த்தீங்க அப்படின்னா 1920 1915 வரைக்கும். டிபி1 பார்த்தீங்கன்னா 1915 1920 வரைக்கும் நம்மளோட டிபி1. அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக வந்து 1810 கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 1788 1800. மார்க்கெட் எப்போ இந்த ஜோனு கீழே வருதோ அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் பை கால்ஸ் எதுவுமே ஹோல்டு பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ இப்போ தெளிவாக இன்னொரு முறையும் சொல்கிறேன், என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு. மார்க்கெட் கிளியராக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. முதல் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு கிளியராக ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டாவது ஒரு ஃபாலிங் வெட்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபாலிங் வெட்ஜ் ஃபார்ம் ஆகும்போது பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல நடக்கும். 1842 நமக்கு மார்க்கெட் ஓப்பனான ஒரு ஃபால் கொடுத்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு 1830 அப்படிங்கிற ஜோனையும் சரி நம்ம ட்ரெண்ட்லையும் சரி கிளியராக இந்த இடத்துல ஒபே பண்ணியிருக்கு. இந்த இடத்துல கிளியராக இந்த இடத்துல ஒபே பண்ணியிருக்கு. அடுத்தபடியாக நமக்கு பாடி நம்ம லாஸ்ட் வீக் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 1830 கீழே உட்காராமல் 1842 வந்து நம்ம க்ளோசிங் வச்சதுனால இன்னும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக புல்லிஷ் ஆகிறதுக்கு ரீசன்ஸ். அண்ட் தென் நம்ம ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 1800, டார்கெட் ப்ரைஸ் வந்து 1969 ரெண்டாவது டிபி 1915 வந்து நம்மளோட முதல் டிபியாக இருக்க போகுது. சரி வாங்க நம்ம இப்போ ஃபண்டமெண்டலாக என்ன ஆக போகுது. நம்ம ஃபண்டமெண்டலாக கோல்டோட மூவ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 1 ஹவர் ப்ரொஜெக்ஷனும் கோல்டில் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஈவன் இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் ஏன் மார்க்கெட் ரீடெஸ்ட் 1830 கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலில் மார்க்கெட் வந்து 1 ஹவரில் இருக்குது. அண்ட் தென் நம்மளோட பிரேக் அவுட்டை பாருங்கள்.
இந்த இடத்துல நம்ம கிளியரா ஒரு 1 ஹவர் ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் குடுத்து, மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் நோக்கி போயிட்டு இருக்கு. மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆச்சு. அண்ட் தென் எண்ட் ஆஃப் த டே வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் குடுத்திருக்கு. நம்ம படி ஸ்டேட்டஸ் படி பார்க்கும் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஃபால் ஆகி அகைன் புல்லிஷ் ஆகும். ஃபால் ஆகுற ரீஜன் பாருங்க 1834. ஸோ நம்ம கிளியரா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லயும் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் குடுத்து, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட்ட அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு ஸ்ட்ராங்கான பை. இதுல எந்தவித மாற்றங்களும் இல்ல. வாங்க இப்போ நம்ம ஃபண்டமெண்டலா பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா DXY தான் எடுத்துக்கணும். ஸோ DXY வந்து நமக்கு ஒரு மெயின் டூல் இல்ல. ஸோ DXY ஃபால் ஆனா கோல்டு பை ஆகணுமா? அப்படிங்கிறது எல்லாமே மேண்டேட்டரி கிடையாது. நமக்கு வந்து DXY அப்படிங்கிறது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் டூல் தானே தவிர, மத்தபடி நமக்கு எந்தவித சப்போர்ட்டும் சரி, எதுவும் சரி நமக்கு கிடையாது. DXY பொறுத்தளவுக்கு கிளியரான மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அண்ட் தென் நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு நம்ம ஜோன் பண்ண ஜோன் பண்ணத ஒரு ஃபேக்கா ஒரு பிரேக் அவுட் குடுத்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு ஃபேக்கா ஒரு பிரேக் அவுட் குடுத்து மேல போயிட்டு புல்லிஷ் ஃபால் ஆக போகுது. ஸோ DXY எப்போ 103 அப்படிங்கிறத பிரேக் பண்ணி 101 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருதோ, அப்போ கோல்டோட ரேட் கண்டிப்பான முறையில எந்தவித மாற்றங்களும் இன்றி, எந்தவித சேஞ்சும் இன்றி மார்க்கெட் கண்டிப்பா 1960 போயிடும். இதே இது DXY வந்து 105 போயிருச்சு அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 1810 வச்சிருக்கோமா, அந்த ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வரதுக்கு கூட ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸ்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நியூஸஸ் வந்து நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில தான் பார்க்கணும். ஸோ நெறைய பேருக்கு தெரியல நியூஸ் டைம் வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல வரணும் அப்படின்னு. இதுல போயிட்டு நம்ம கேலண்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு அப்கமிங் டேஸ்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணிருக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் நியூஸஸ். அண்ட் தென் நம்ம ஆரஞ்சு, எல்லோல இருக்கிறதெல்லாம் நியூஸஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ மண்டே வந்து பேங்க் ஹாலிடே. ஸோ வந்து மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ எல்லா நாளுமே நமக்கு மிக்ஸ்டா நியூஸஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து பாசிவா ஏர்ன் பண்ண முடியும். சரி, இந்த மாதிரி ஒரு வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.